நம்ம எல்லாரும் தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தையும் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவனுக்கு நேராக நாம் திருப்பி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஒரு சில நிமிடங்கள் நாம் வாய்களை திறந்து நாம் துதிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டு தூரம் போன நேரத்தில் எங்களை ஆண்டவரே கரங்களை அணைத்து எங்களை சேர்த்து கொண்டீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி வருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த நேரத்தில் நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கண்டினியூஸாக ஒரு சில நிமிடங்கள் நான் வாய்களை திறந்து துதிக்கலாம் ஆண்டவரே. நாம் துதிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. கட்டுகள் அறுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. வாய்களை திறந்து துதிக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை கொண்டு வருகின்ற அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய உன்னத அதிகாரம் ஊற்றப்படுவதாக. உம்முடைய உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. உம்முடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரகலப சந்தரதுரி கிலவரரி பலபா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா பாடல் பகுதி ஆண்டவரே சங்கீத பகுதியும் ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே அப்பா மெசேஜ் வேளையிலும் ஜெப வேளையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கம்யூனியன் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாய் ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவரே நாங்கள் கையாளுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 48வது பேஜில் 2வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 48வது பேஜில் 2வது பாடல்.
எத்தனையோ கிருபை எங்கள் வாழ்க்கையில் செய்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சகல பாவத்திலிருந்தும் நீர் எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நன்மையால் எங்களுடைய வாயை ஆண்டவரே அப்பா நிறைத்து வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சகல பாடுகளில் இருந்தும் ஆண்டவரே சகல நெருக்கங்களில் இருந்தும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொன்றாய் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை ஆயிரம் நன்மைகள் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, பல ஆயிரம் நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அந்த எல்லா இடுக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஒரு உணர்வோடு இந்த கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 63வது பேஜில் 2வது பாடல், 63வது பேஜில் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அருவிலும் நன்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அருவிலும் நன்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அவனிடம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரணக்கள்ளத்தாக்கிலும் நான் நடந்த வேளை மீட்டும் கரங்கள் நான் கண்டேன்.
சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 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 எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை செய்ததற்காக நன்றி. உம்முடைய உன்னத கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளுக்காக நன்றி. அதிகாலை தோறும் ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திர பலி எடுப்பதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா அதிகாலை வேளையிலும் நாங்கள் எல்லோரும் உள்ளார்ந்த மனதோடு நாங்கள் எழுந்திருந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆண்டவரே பக்குவப்படுத்தி ஆண்டவரை நீர் உருவாக்கும்படியாக நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அந்த ஒரு உணர்வோடு நமது கரங்களில் இருக்கின்ற 55வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். 55வது பேஜில் 3வது பாடல். அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு. எபினேசர் 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 இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து. இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு தான் ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்து நடத்துகிறவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தேவ பிரசன்னத்திற்காக நன்றி, உங்களுடைய தேவ வழி நடத்துதலுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துவீராக. சங்கீதம் 99. இங்கிலீஷ் வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் தமிழ் வாசிக்கலாம். The Lord reigns, let the people tremble. He dwells between the cherubim, let the earth be moved. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. The Lord is great in Zion, and he is high above all the peoples. கர்த்தர் சியோனின் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். Let them praise your great and awesome name. He is holy. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. The king's strength also loves justice. You have established equality. You have executed justice and righteousness in Jacob. ராஜாவின் வல்லமை நீதியினால் நிறையப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். யாக்கோபின் நியாயம் நீதியும் செய்கிறீர். Exalt the Lord our God and worship at his footstool, for he is holy. Moses and Aaron were among his priests, and Samuel was among those who call upon his name. They called upon the Lord, and he answered them. He spoke to them in the cloudy pillar. They kept his testimonies and the orders that he gave them. You answered them, O Lord our God. You were to them God who forgives, though you took revenge on their deeds. Exalt the Lord our God and worship at his holy hill, for the Lord our God is holy. Amen. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே தேவனுடைய பரிசுத்த பந்தியை ஆசாரி எடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு விசை கூட பரிசுத்தத்தை குறித்து இந்த சங்கீதம் மூலமாக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களா. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். அப்போ நாம் எல்லாரும் அறிந்தபடி தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் உயர்ந்தவராகவே தேவன் இருக்கின்றார். எந்த வல்லமையும் தேவனுக்கு மேலானவைகள் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது
ஏதாகிலும் நமக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், நம்மோடு இருக்கிறவர் எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜனங்களின் மேலும் எல்லா வல்லமைகளின் மேலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளதாக காணப்படுகிறது. அது மகத்துவம் உள்ளதாக காணப்படுகிறது. அதை நாம் எல்லோரும் இணைந்து துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அதாவது, ராஜாவின் வல்லமை நீதியினால் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நிமித்தமும் நீதியும் செய்கிறீர். ஜனங்கள் எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, அநியாயம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்திலே நன்றாய் வாழ்வது போல நமக்கு தோன்றலாம். ஆனாலும் நீதி செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நீதி செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சரியாய் நீதியை செய்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நீதி செய்கிற தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பாதப்படியில் பணியக்கூடிய ஒரே காரியத்தை மாத்திரம்தான் தேவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் கேட்கின்றார். மீதியான சகல காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய பாதப்பணி, அது அவருடைய பாதப்படியில் பணிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டமாக நாம் உருவாகும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். பாருங்க, அந்த பரிசுத்தவான்களுடைய 1-2 பேர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 6வது வசனத்தில், அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களின் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, மோசே, ஆரோன், சாமுவேல் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பரிசுத்தவான்கள், தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஜனங்கள், தேவனுடைய பாதப்படியில் பணிந்து கொள்ளுகிற ஜனங்கள் 3 பேரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பரிசுத்தவான்களுடைய கூப்பிடுதல்களுக்கு தேவனுடைய காது திறந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு உணர்வோடு தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த கூட்டமாக நாம் இணைந்து நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். அந்த பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாருங்க, அந்த 9வது வசனத்தில், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளும்படிக்காக நாம் பரிசுத்த கூட்டமாக நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் அந்த பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளும்படிக்காக, தனித்தனியாக நாம் தொழுது கொள்ளும்படிக்காக இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய தொழுகையையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அந்த சிந்தையோடு நாம் எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை தொழுது கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வார்த்தையை அனுகிரம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். கொஞ்சம் தெளிவாக படிங்க. தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல. என்னது தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க? வரத்தை. அனுகிரகம்னா என்ன? அருளியது போலனா இருக்கு. உங்க பைபிள் என்ன இருக்கு? அது ஒன்றுலேயுமா? ஓகே. அப்போ அருளியது போல தான் என்ன செய்யுது? கரெக்டான வார்த்தை. எப்படி?
அனுகிரகம் கரெக்டு தான், அந்த வார்த்தையும் கரெக்டு தான். பட் தெளிவாக கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கிறது அருளியது போல. அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, தமக்கு தேவன் வரத்தை தந்தது போல. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரா? வரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அனுகிரகம் பண்ணினது போல, வரத்தை தந்தது போல, அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது எவர்களுக்கும் நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பேதுரு கொர்நேலியனுடைய வீட்டிலே தேவனால் அனுப்பப்பட்டு அந்த இடத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் பொழுது அந்த புற ஜாதியார் அந்த இடத்திலே கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது 44வது வசனம் 10:44 இந்த வார்த்தைகளை இறங்கினார். இந்த வார்த்தைகளை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது என்ன செய்தார்? இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். இறங்கி அவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு, அதாவது பீட்டர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? வரத்தை தந்திருக்கிறார். வரத்தை தந்திருக்கிறார். அதுபோல வரத்தை நமக்கு தந்திருக்கிறது போல அவர்களுக்கும்னா புறஜாதியாருக்கும் கொர்நேலியனுடைய வீட்டிலே கூடியிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் பொழுது அதை தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மாத்திரம் வேணும். பரிசுத்த சந்ததியாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை மாத்திரம் வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக வேண்டும். வார்த்தைகளை வாசிக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த பரிசுத்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அந்த வரங்களை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லா ஜனங்களுக்கும் வேண்டியதாய் காணப்படுகிறது. பணம்னா நம்ம எந்த கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தாலும் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? சேலரி கொடுத்துருவாங்க, சம்பளம் கொடுத்துருவாங்க. நம்மளுடைய உலக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நாம் என்ன செஞ்சிடுவோம்? கடந்து போய்விடுவோம். ஆனால் இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அப்ப அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் கவனமாய் அந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தபடியினால், தேவ பிரசன்னம் அந்த இடத்துல நிரம்பி இருந்தபடியினால் தேவன் அந்த இடத்துல என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த இடத்துல இறக்குகின்றார். அதன் மூலமாக அவர்கள் எல்லோரும் வரங்களினால் நிரப்பப்படுகிறார்கள். வரங்களினால் நிரப்பப்படுவதை இம்மிடியேட்டாய் கண்டுகொள்வதற்கான ஒரு அடையாளம் அந்நிய பாஷை வரங்கள் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் அந்த இடத்திலே என்ன செய்தார்? கொடுத்தார். முதலாக சீஷர்களுக்கும் ஆண்டவர் எந்த வரத்தை தான் கொடுத்தாரு? அந்நிய பாஷை வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வரங்களும் இருக்கின்றன. அநேக வரங்கள் உண்டு. இந்த ஆவிக்குரிய இந்த வரங்களை குறித்தும் கனியை குறித்தும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்தும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் இன்று சுருக்கமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் இன்று தியானிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதாவது ஆண்டவர் வரங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதற்கு நாம் எந்த ஜாதி என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எந்த பணக்காரன் ஏழை என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம இடத்திலே கர்த்தர் பார்க்கின்றார். என்ன காரியம் என்று சொன்னால்,
அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய, வேதத்தை வாசிக்கக்கூடிய, சபையினுடைய காரியங்களுக்கு எல்லாரும் இணைந்து வந்து ஜெபிக்கக்கூடிய எந்த அனுபவங்கள் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் முற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் வரங்களையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வரங்களிலே அநேக வரங்கள் உண்டு. அந்த வரங்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து பிரதர் வாசிக்கிறாங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறதும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. போதும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரங்களை குறித்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. டோட்டல் வரங்கள் 9. ஓகே, 9 வரங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வரங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஞான வரம், அறிவு, அதாவது 8வது வசனத்தில் புதிதாக இருக்கிறவர்கள் அதை தெளிவாக நோட் பண்ணி வைத்து விடுங்கள். 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஞானம் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஞானம். அதே வசனத்தில் அறிவு, ஞானம், அறிவு. 8வது வசனத்தில் 2 வரங்கள், ஞானம், அறிவு. அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனமும், அதாவது ஞானம் வரம். அதுக்கு அடுத்ததாக அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவு என்பது ஒரு வரம். அதுக்கு அடுத்ததாக 9வது வசனத்திலே விசுவாசமும் குணமாக்கும் வரமும், விசுவாசமும் குணமாக்கும் வரமும் 2 வரங்கள் 9வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10வது வசனத்திலே அற்புதங்களை செய்யும் வரமும் 1 அற்புதம், 2வது தீர்க்க தரிசனம், 3வது ஆவிகளை பகுத்தறியும் வரம், அடுத்து பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம். அப்படி என்று சொல்லி 3, 8, 9, 10 வசனங்களிலே 9 வரங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை நோட் பண்ணி வைத்து விடுங்கள். இந்த வரங்களுக்காக, ஒவ்வொரு வரங்களுக்காக ஸ்பெஷலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை ஜெபித்து பெற்றுக்கொள்ளதான் முடியும். இது வாசித்து போனவுடன் இது நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வராது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வரங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த வரத்தை நீர் எங்களுக்கு தாரும், இந்த வரத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொன்றாக, ஆண்டவரே ஞான வரத்தை எங்களுக்கு தாரும், அறிவு வரத்தை எங்களுக்கு தாரும், விசுவாச வரத்தை எங்களுக்கு தாரும், குணமாக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும், அற்புதங்களை செய்யும் வரத்தை எங்களுக்கு தாரும், தீர்க்க தரிசன வரத்தை எங்களுக்கு தாரும், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை எங்களுக்கு தாரும், பற்பல பாஷைகளை பேசும் வரத்தை எங்களுக்கு தாரும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு வரங்களை சொல்லியும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வரங்களை நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த வரங்களை நாம் எதற்காக கேட்கிறோம் என்று சொன்னால், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த வரங்கள் அவசியமாய் காணப்படுகிறது. கண்டிப்பாக அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால், அந்த கம்பெனி என்ன செய்கிறது, அந்த கம்பெனியுடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி கடந்து போகிறது, அதை இவர்கள் கவனமாய் அதை பெற்று கொண்டிருக்கிறார்களா, அதை இவர்கள் கவனமாய் செய்து வருகிறார்களா என்று சொல்லி அந்த கம்பெனியினுடைய ஓனர் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஒரு வருஷம் போகுது, முடிந்த உடனே நான் இப்போ இந்த வேலையை நான் எல்லாம் செய்கிறேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன், நான் இப்போ தனியாக செய்கிறதற்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி ஓனர் என்ன கொடுப்பாரு?
ப்ரொமோஷன் கொடுப்பார், இன்க்ரிமெண்ட் கொடுப்பார். ப்ரொமோஷனோட சேர்ந்து என்ன கொடுப்பாங்க? இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அது இந்த உலகத்தினுடைய ஒரு நியமம். எல்லா மனிதர்களும் 2-3 வருடம் ஒரு கம்பெனியில் வேலை செய்து விட்டேன்னு சொன்னால் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கானே எதிர்பார்ப்பாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை குறித்து அந்த கம்பெனிகள் என்ன செய்யும், கொடுக்கும். அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இந்த காரியம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்பதாக அவர் என்ன செய்வார்? ஓனர் என்ன செய்வார்? இன்க்ரிமெண்டை கொடுப்பார். அப்போ இந்த வரங்களை ஆண்டவரும் நாமும் இதற்காக வாஞ்சிக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம சண்டே சர்ச்சுக்கு மாத்திரம் நம்ம வந்துவிட்டு போயிட்டு நல்லா படுத்து தூங்குறோமா? இல்லது உண்மையாகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனிடத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் இதை கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா நாளும் நம்முடைய செய்கைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. இந்த வரங்கள் நம்மளிடத்தில் காணப்படும் பொழுது அது முதலாவது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகின்றன. அதை தொடர்ந்து நாம் யாரிடத்திலெல்லாம் நாம் கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கும் அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் ஞான வரத்திலே நிறைந்தவர்களாக இருந்தால் சபையில் வரக்கூடிய ஜனங்களை என்ன செய்ய முடியும்? ஞானமாய் நாம் ஹேண்டில் பண்ண முடியும். நம்முடைய குடும்பத்தை ஞானமாய் நாம் ஹேண்டில் பண்ண முடியும். அறிவு வரம் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் சபையில் வரக்கூடிய ஜனங்களுக்கு நல்ல அறிவான காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? சரியாக செயல் கொடுக்க முடியும். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய வேலை காரியங்களிலும் நல்ல அறிவோடு நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். அதை தொடர்ந்து ஒவ்வொரு வசனமும் விசுவாச வரங்கள். விசுவாச வரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விசுவாச வரம் காணப்படும் என்று சொன்னால் அந்த மனிதன் எந்த டெஸ்ட்டு கடந்து வந்தாலும் அவரை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். பாருங்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் விசுவாச வரத்தை பெற்றவர்கள். கண்டிப்பாக நமக்கு சொல்ல முடியும். என்ன செஞ்சாங்க? அவங்க எண்ணெயில் தூக்கி போட்ட நேரத்துலையும் அவங்க என்ன செய்யலை? அதுக்கு தீயில தூக்கி போட்டாங்களா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் என்ன செய்கிறாங்க? தூக்கி போட்ட நேரத்தில் அவங்க என்ன செஞ்சார்? அவங்கள தேவன் அவர்களை என்ன செய்தார்? பாதுகாத்து கொண்டார். எப்படி பாதுகாத்தார்? அவரே இறங்கி பாதுகாத்தார். 3 பேர் தான் இவங்க அங்கே தூக்கி போட்டாங்க அக்கினி சோலையில். அங்கே இருந்தது எத்தனை பேர்? 4 பேர். அப்போ இன்னொரு ஆள் யார்? அவரே அவருடைய விசுவாசத்தை கண்டு இறங்கி வந்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். இந்த விசுவாசம் என்பது ஒரு வரம். அந்த வரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா தொடர்ந்து குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம். இந்த வரங்கள் என்ன என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு வரங்களாக நாம் பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இது நாம் இந்த 4 காரியத்தை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். கண்டிப்பாக இந்த வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து தியானித்து இந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கலாத்தியர் 5வது அதிகாரம். இது என்னுடைய எதற்காக நான் இதை இந்த இடத்திலே நான் எடுக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய ஜெபத்திலே அநேக நாட்களிலே நான் ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, என்னை ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தினாலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் என்னை நீங்கள் அபிஷேகிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் தேவனிடத்திலே கேட்பது உண்டு. அதன் அடிப்படையில் இந்த ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லோரும் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் எல்லோருக்கும் தந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ அடுத்ததாக நாம் எதற்காக ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், அன்பு, சந்தோஷம்,
சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது 8 9 இது 9 உள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் என்பது ஆவியின் வரங்களிலும் இருக்கிறது, ஆவியின் கனிகளிலும் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய சக்சஸ்ஃபுல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் என்பது அடிப்படையான காரியமாய் காணப்படுகிறது. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டியவைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையும் நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்கள். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. ஆவியின் கனி. மறுபடியும் ஒரு விஷயம் நான் ரிப்பீட் பண்ணுகிறேன், ஒவ்வொன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. தெளிவாக புரிந்து கொள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட இந்த 9 ஆவியின் கனிகளும் நாம் பெற்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். 9 வரங்கள், 9 கனிகள். இவைகளை நாம் பெற்றவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து வாழும் பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அடுத்ததாக நீங்க பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். 13 17 தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகவும் நடத்தி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னதை எடுத்துக்கொள்ளுங்கள்? இவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கம் என்னெல்லாம் அதை நோட் பண்ணுங்க. சத்தியம், அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதி, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், சமாதானம், பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். 4 விசுவாசம், அடுத்து இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவனாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 6. ஸோ என்னெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் நம்ம பார்க்குறோம். இந்த 6 காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய எடுத்துக்கொள்ளணும். இதிலும் என்ன வருகிறது? விசுவாசம் என்னும் கேடகம் கடந்து வருகிறது. அப்போ விசுவாசம் வரங்களிலும் காணப்படுகிறது, கனிகளிலும் காணப்படுகிறது, சர்வாயுத வர்க்கத்திலும் செய்கிறது விசுவாசம் காணப்படுகிறது. பாருங்க, சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனம் ஆகிய பட்டயம். இந்த 6 காரியங்களும் எதில் வருகின்றன? சர்வாயுத வர்க்கத்துக்குள்ளாக கடந்து வருகின்றன. இதை நாம் என்ன செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும்? தரித்தவர்களாக நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழும் பொழுது இதை நாம் தரித்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு காரியம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்போ சத்தியம் நார்மலாக கச்சைன்னா என்னது? நம்ம இடுப்பில் நம்ம கட்டக்கூடிய பெல்ட். அதை நம்ம என்ன செய்யணுமா? அதுதான் நமக்கு சத்தியம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான இப்போ பெல்ட்டு, அந்த நாட்களில் ஒரு கடினமான வேலை செய்யும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் ஒரு நல்ல ஒரு டவலை இழுத்து கட்டிக்கிடுவாங்க. அப்படிதானா? போருக்கு போகக்கூடிய அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இடுப்பில் என்ன செய்கிறாங்க? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட்டை அவங்க போட்டுக்கிடுவாங்க. எப்போவுமே இடுப்பு பலன் உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம்? நிமிர்ந்து நின்று அவருடைய காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமா? செய்ய முடியும். முதுகு வலி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா அவங்களுக்கு என்ன உண்டாயிரும்? முதுகு வலி உண்டாயிரும், உட்கார்ந்துருவாங்க. அந்த முதுகு வலி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? இந்த கச்சையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கச்சை என்பது என்ன? சத்தியம்தான். என்னதான் கச்சை? தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நிற்கிறவர்களாக வாழுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த சத்தியம் என்னும்
கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள். அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசத்தைனா நம்ம போருக்கு போகிறதுக்கு முன்பதாக என்ன செய்வாங்க, செஸ்டில் ஒரு இரும்புனால் உண்டான ஒரு காரியத்தை போடுவாங்க. அது எதுக்கு போடுவாங்கன்னா, மற்றவர்கள் தாக்கும் பொழுது நம்மளோட என்ன செய்யக்கூடாது, நெஞ்சில் அது டைரக்டாக பாயக்கூடாது என்பதற்காக ஒரு தடையை அந்த இடத்துல என்ன செய்வாங்க, போடுவாங்க. அது என்னவென்று சொல்கிறோம், நீதி. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீதி உள்ள ஜனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். அதோடு சேர்ந்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும், ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஸோ நாம் என்ன செய்யணும், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நாம் என்ன செய்ய வேண்டும். அப்போ தலைச்சீருன்னா என்னது, ஒரு கிரீடம், அப்படிதானே, நம்முடைய தலையை மூடி வைத்திருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரீடம். அது என்னது, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்று கொண்டிருக்க வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த 6 காரியங்களும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இவைகள் எல்லாம் என்னது, சர்வாயுத வர்க்கம். அப்ப சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து நிற்கும் பொழுது யாருக்கு எதிராக நாம் போராடுவதற்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வதற்கு தேவன் சொல்கிறார். அதற்கு மேலாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 11வது வசனம் 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எதற்காக நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. இப்போ பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நம்மிடத்துல என்ன காணப்படணும், சர்வாயுத வர்க்கம் நம்மிடத்தில் காணப்பட்டால் தான் பிசாசினுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க நம்மால் கூடும். இல்லைன்னா பிசாசு நம்மளை என்ன செஞ்சிருவான், ஜெயிச்சுட்டு போயிடுவான். பிசாசு என்ன செஞ்சிருவான், ஜெயிச்சுட்டு போயிடுவான். பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க 10வது வசனத்தை கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிடத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதெல்லாம் பலப்படணும், கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்பட்டு பிசாசை எதிர்த்து நிற்கும்படி, பிசாசினுடைய தந்திரங்களை முறியடிக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இந்த சர்வாயுத வர்க்கம் என்னவென்று சொன்னால் பாருங்க, சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனம். இந்த 6 காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்மளிடத்தில் நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த தரித்து கொள்ளும் பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார். தொடர்ந்து மத்தேயு 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 28 மத்தேயு 28 19 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். ஸோ அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை தேவன் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க,
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எதனால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களை அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே சந்திக்கின்றார். தேவனிடத்திலே சந்திக்கும் பொழுது பாருங்க என்ன அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார்? உயிர்த்தெழுந்து அவர்களை சந்தித்து அவரோடு பேசியதற்கு பின்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கிறார். சொல்றாங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேன்? உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. 4 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி இந்த பூமியில் நாம் ஊழியம் செய்யும் பொழுது, அவருக்காக நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி பலருக்கு, உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆமேன். நாம் இன்று ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு அவுட்லைனாக நாங்கள் இன்று பெற்றிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காரியங்களை ஒவ்வொன்றாக நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 9 ஆவியின் வரங்களையும், இந்த 9 ஆவியின் கனிகளையும், இந்த 6 சர்வாயுத வர்க்கத்தையும் ஆண்டவரே நாங்கள் தரித்து கொண்டு நீர் தந்த இந்த ஆசீர்வாதத்தை போல, நீர் தந்த உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றத்தக்கதார் போல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கின்றோம். எல்லா காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற ஒரு நல்ல கூட்டமாக நீர் எங்களையும் ஒவ்வொருவரையும் உருவாக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அதை கொடுக்கத்தக்கதார் போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபிஷேகித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொன்னீங்க. இந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாக எல்லோரும் ஒருமனப்பட்டு நாங்கள் இதை கிளைம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, இவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு சின்ன காரியங்களை தான் நாம் இன்று